மத்திய கிழக்கு போர் சூழல் குறித்து மக்களவையில் பிரதமர் நரேந்திர மோடி பேசி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். आदरणीय अध्यक्ष महोदय, मैं सम्मानित सदन में पश्चिम एशिया में चल रहे संघर्ष और इसकी वजह से भारत के सामने आई चुनौतियों पर बात रखने के लिए उपस्थित हुआ हूं। इस समय நிலவக்கூடிய சூழல், இதனால் இந்தியாவில் ஏற்படுத்தியுள்ள தாக்கங்கள் ஆகியவற்றை குறித்து விளக்கம் அளிப்பதற்காக நான் இந்த அவையிலே எழுந்திருக்கிறேன். जयशंकर जी ने और हरदीप पुरी जी ने इस विषय पर सदन को जरूरी जानकारी दी है. கடந்த 2-3 வாரங்களாகவே இந்த விவகாரம் குறித்து வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் हरदीप सिंह पुरी ஆகியோர் தொடர்ச்சியாக அவையிலே விளக்கங்களை அளித்து வருகின்றனர். लोगों के जीवन पर बहुत ही विपरीत असर हो रहा है. इसलिए மேற்காசிய பிராந்தியத்தில் நிலவக்கூடிய சூழல் காரணமாக மக்களின் அன்றாட வாழ்க்கையிலும் மிகப்பெரிய தாக்கங்களை அது ஏற்படுத்தி இருக்கிறது. आग्रह भी कर रही है. अध्यक्ष महोदय, भारत के सामने भी इस युद्ध ने अप्रत्याशित चुनौतियां खड़ी कर दी हैं. ये चुनौतियां आर्थिक भी हैं, नेशनल सिक्योरिटी से जुड़ी भी हैं और मानवीय भी हैं. युद्धरत और युद्ध से प्रभावित देशों के साथ भारत के व्यापक व्यापारिक रिश्ते हैं. जिस क्षेत्र में युद्ध हो रहा है वो दुनिया के दूसरे देशों के साथ हमारे व्यापार का भी एक महत्वपूर्ण रास्ता है. विशेष रूप से कच्चे तेल மேற்காசிய பிராந்தியத்தில் நிலவக்கூடிய போர் காரணமாக வர்த்தகமும் கூட கணிசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே சமயம் மற்ற நாடுகளோடு நமக்கு புதிய வர்த்தகத்திற்கான வாய்ப்புகளையும் இது ஏற்படுத்தி இருக்கிறது. एक और कारण से भी अहम है. लगभग 1 करोड़ भारतीय खाड़ी देशों में रहते हैं और वहां काम करते हैं. ஏறத்தாழ இந்தியாவை சேர்ந்த 1 கோடி பேர் வளைகுடா நாடுகளில் அங்கு தங்கி பணிபுரிந்து வருகின்றனர். उनमें भारतीय क्रू मेंबर्स की संख्या भी बहुत अधिक है. ऐसे अलग अलग कारणों के चलते வளைகுடா பகுதியில் கப்பல்களில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களும் கணிசமான அளவில் அங்கு இருக்கின்றனர். இந்த போர் தொடங்கியதிலிருந்து ஒவ்வொரு இந்தியர்களுக்கும் தேவையான அத்தியாவசிய உதவிகள் இந்திய அரசின் சார்பில் வழங்கப்பட்டுள்ளது. अध्यक्ष जी, जब से ये युद्ध शुरू हुआ है तब से ही प्रभावित देशों में हर भारतीय को जरूरी मदद दी जा रही है. मैंने खुद வளைகுடா நாடுகளில் வசிக்கக்கூடிய ஒவ்வொரு இந்தியர்களுக்கும் இந்திய அரசின் சார்பில் தேவையான உதவியும் பாதுகாப்பும் வழங்கப்பட்டு வருகிறது. सभी ने भारतीयों की सुरक्षा का पूरा आश्वासन दिया है. दुर्भाग्य से அந்த நாடுகளில் வசிக்கக்கூடிய தலைவர்களும் நமது இந்தியர்களின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்ற உறுதியை வழங்கி இருக்கின்றனர். ऐसे मुश्किल हालात में परिवारजनों को आवश्यक मदद दी जा रही है. जो घायल है இந்த சிக்கலான துயரமான இந்த நேரத்தில் அவர்களின் குடும்பத்தினருக்கும் தேவையான உதவிகள் இந்திய அரசால் வழங்கப்பட்டு வருகின்றன. अध्यक्ष जी, प्रभावित देशों में हमारे जितने भी मिशन हैं वो निरंतर भारतीयों की मदद करने में जुटे हैं. वहां कम काम करने वाले भारतीय हो या फिर जो टूरिस्ट वहां गए हैं, सभी को हर संभव मदद दी जा रही है. பிரச்சனைக்குரிய நாடுகளில் இருக்கக்கூடிய நமது இந்திய தூதரகங்கள் அங்கு வசிக்கக்கூடிய இந்தியர்களாக இருந்தாலும் சரி, சுற்றுலா பயணிகளாக இருந்தாலும் சரி, நிரந்தரமாக அவர்களுக்கு தேவையான அனைத்து வழிகளிலும் உதவிகளை வழங்கி வருகிறது. 24/7 कंट्रोल रूम और आपातकालीन हेल्पलाइन स्थापित की गई है. அங்க இருக்கக்கூடிய இந்திய தூதரகங்களில் 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய கட்டுப்பாட்டு மையங்கள், உதவி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. अध्यक्ष जी,
संकट की स्थिति में देश विदेश में भारतीयों की सुरक्षा हमारी बहुत बड़ी प्राथमिकता रही है। இந்த நேரத்தில் நமது இந்தியர்கள் மற்றும் அங்கு வசிக்கக்கூடிய நமது இந்தியர்களின் பாதுகாப்பு தான் எங்களுடைய தலையாய முன்னுரிமையாக இருந்து வருகிறது. 3,75,000 से अधिक भारतीय सुरक्षित भारत लौट चुके हैं. வளைகுடா நாடுகளில் இருந்து சுமார் 3,75,000 இந்தியர்கள் பத்திரமாக போர் சூழலில் இருந்து தப்பித்து இந்தியாவை வந்தடைந்து இருக்கின்றனர். அதுவும் எந்த விதமான பிரச்சனையும் இன்றி பாதுகாப்பாக இந்தியாவை வந்தடைந்துள்ளனர். खाड़ी देशों में भारतीय स्कूलों में हजारों विद्यार्थी पढ़ते हैं. सीबीएसई ने ऐसे सभी भारतीय स्कूलों में होने वाली कक्षा 10वीं और 12वीं की निर्धारित परीक्षाओं को रद्द कर दिया है. இந்த சூழல் காரணமாக வளைகுடா நாடுகளில் சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வுகளை ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. அவர்களுக்கு தேர்வு நடத்துவது குறித்து உரிய நேரத்தில் முடிவெடுக்கப்படும். माननीय अध्यक्ष जी, भारत में बड़ी मात्रा में कच्चा तेल, गैस और फर्टिलाइजर जैसी अनेक जरूरी चीजें हॉर्मुज स्ट्रेट के रास्ते से आती हैं. இந்தியாவை பொறுத்தவரை மிகவும் முக்கியமான பொருட்கள் கச்சா எண்ணெய் மற்றும் எரிசக்தி ஆகியவை. இவற்றில் பெரும்பாலானவற்றை நாம் அயல் நாடுகளில் இருந்துதான் இறக்குமதி செய்கிறோம். बावजूद इसके हमारी सरकार का ये प्रयास रहा है कि पेट्रोल, डीजल और गैस की सप्लाई बहुत ज्यादा प्रभावित न हो. देश के सामान्य परिवारों को परेशानी भी कम से कम हो, इस पर हमारा फोकस रहा है. பெட்ரோல் டீசல் இந்திய மக்களுக்கு தங்கு தடையின்றி கிடைக்க வேண்டும். அவர்களுக்கு எந்த விதத்திலும் சிரமங்கள் முடிந்த அளவுக்கு குறைவாக இருப்பதை உறுதி செய்வதே எங்களுடைய முக்கிய நோக்கமாக உள்ளது. इसकी सप्लाई में अनिश्चितता के कारण सरकार ने एलपीजी के डोमेस्टिक उपयोग को प्राथमिकता दी है. साथ ही வீட்டு உபயோகத்திற்கான எல்பிஜி விநியோகத்திற்கு எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் கிடைப்பதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. सप्लाई पूरे देश में सुचारू रूप से होती रहे, इस पर भी लगातार काम किया गया है. अध्यक्ष जी, आज की इन परिस्थितियों में एनर्जी सिक्योरिटी को लेकर बीते एक दशक में उठाए गए कदम और भी प्रासंगिक हो गए हैं. भारत ने बीते 11 वर्षों में अपनी एनर्जी इंपोर्ट का डाइवर्सिफिकेशन किया है. पहले கடந்த 11 ஆண்டுகளில் எரிசக்தி இறக்குமதி என்பது பன்முகப்படுத்தப்பட்டிருக்கிறது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.